Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல gathering pant தைக்கிறது பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி gathering pant கட் பண்ற வீடியோ போட்டுருப்போம். சோ இன்னைக்கு வந்துட்டு அந்த pant தைக்கலாம். சரி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தறலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெல்ட் ஜாயின் பண்ணிரலாம். நம்ம கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்துட்டு ஒரே அளவாக இருந்துச்சு, இன்னொரு பீஸ் வந்து ரெண்டு தனித்தனியாக கட் பண்ணியிருந்தோம். ஸோ 3 பீஸாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், சென்டரில் ஒரு தையல் போடுறாங்க. அதாவது அந்த தூக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா துணி, அதை வந்து மடிச்சடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு துணியை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். அதையும் அந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து தைச்சிக்கிறோம். இப்போ இடுப்புக்கு வந்து நாடா வைப்போம் இல்லைங்களா, நாடா வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து துணி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணவே தேவையில்லை, நம்ம அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம். பட் இது வந்து துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்காக தான் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து அடிச்சிடுவோம். இப்போ இது வந்து நாடாவுக்கு கட் பண்ணுறாங்க. நம்ம தனியாக வந்து நீ கடையில் வாங்கி நாடாவை வச்சுக்கலாம், இதுலேயும் கட் பண்ணி தைச்சிக்கலாம். நாங்கள் வந்துட்டு இதிலே தான் எப்போவுமே கட் பண்ணி வைப்போம். ஸோ நேர் பீஸே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நமக்கு வந்து எவ்வளோ லென்த்து நாடா வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லா பீஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நாடா வந்துட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் நாடாவை மடிச்சடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பக்கம் இருக்கிறத மடிச்சுட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ 4ஆக மடிச்சிருக்கணும். அப்போ நாடா வந்து நல்லா ஒல்லியாகவும் இருக்கும், அதே சமயம் அந்த பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் இருக்கும். அந்த ஜாயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு டக் அடிச்சு விட்டுக்கிறாங்க. இப்போ நாடா தைக்கிற மெத்தேடு பாருங்கள். நம்ம நார்மலாக வந்துட்டு அப்படியே மேலே வச்சு 2 மடி மடித்தும் தைச்சிக்கலாம். பட் அதை விட இந்த மாதிரி தைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் ஜாயின் பண்ணாங்க இல்லைங்களா, அப்போ வந்துட்டு 1 இன்ச் அளவு விட்டு சென்டரில் பாருங்கள் ஒரு கேப் விட்டு தைச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேப்புக்குள்ளார அந்த நாடா 2ஐயும் உள்ளே விட்டுறணும். அதாவது அந்த தளவு 2 இருக்கும் இல்லைங்களா, அதை 2ஐயும் உள்ளே விட்டுட்டு சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டுக்கலாம். இவ்வளோ தூரம்னு இல்லை, ஒரு கொஞ்சம் தூரம் வெளியில் இழுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இது அப்படியே பாருங்கள் ஒரு மடி மடித்தா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலம் மடிச்சுக்கணும். இது வந்து கரை பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரே மடி மடிச்சுக்கிறோம். சப்போஸ் இது வந்து கரை இல்லாமல் பிசுறாக இருக்கிற பீஸாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு 2 டைம் மடித்து அடிக்கணும். அப்படியே ஒரே அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி மடித்து ஃபுல்லாக தைச்சிக்கலாம். பாருங்கள், கடைசி வரைக்கும் தைச்சாச்சு. தைச்சிட்டு அந்த இடத்துல டக் அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தைச்சிட்டோம். தைச்சிட்டு நாடாவை 2ஐயும் ஒட்டுக்கா, அதாவது ஒரே அளவில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இழுத்து விட்டுக்கோங்க நல்லா. அதாவது இது சரியாக சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வந்து இழுத்து பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ நாடா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி விட்டுறலாம்.
நார்மலாக அந்த எக்ஸ்ட்ரா விடுற நாடா பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். நாங்கள் பாருங்கள் 9 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ போதும், இவ்வளோ லென்த்து ரொம்ப லென்த்தாக விட்டால் அப்புறம் கீழே ரொம்ப தூங்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் 10 இன்ச்சுக்குள்ளார விட்டுக்கோங்க. இப்போ வந்து சென்டரில், அதாவது அந்த சுற்றளவில் ஏதாவது ஒரு சென்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு டக் அடிச்சுக்கலாம். ஏன்னா நாடா வந்துட்டு உள்ளே நகராமல் இருக்கும், அதுக்காக. இப்போ வந்துட்டு பெல்ட்டை வந்துட்டு 2ஆக மடிச்சுட்டு அந்த 2 பக்கம் ஃபஸ்ட்டு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அர்க்காத் பண்ண 2 தடவையும் பிடிச்சிட்டு அந்த இன்னொரு கார்னர் வரும் இல்லைங்களா, அந்த கார்னரில் கொஞ்சமாக அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேண்ட்டு கால் ரெடி பண்ணிவிட்டு பெல்ட் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பேண்ட்டு தைக்கிறப்போ கால் தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதாவது சென்டரில் அந்த சீட்டு ஒயரை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பெண்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம். சரி, இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு ஜாயின் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம அவ்வளோதான் துணி விடுவோம் எப்போவுமே. இந்த இடத்துலலாம் நம்ம லூஸ் அவ்வளோக்கா விட தேவையில்ல. இங்கே வந்து எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா அந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உட்கார்றப்பெல்லாம் கொஞ்சம் இதாகும். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணுறோம். அந்த ஏன் நேராக விடுறாங்கன்னா நம்ம கட் பண்ணுறப்ப அங்கே வந்துட்டு அப்படி கிராஸாக வரும், ஒரு மாதிரி முக்கோணமாட்ட. அவ்வளோக்கெல்லாம் அது தேவையில்லை. ஸோ அதனால் அவங்க தைக்கிறப்ப நேராக கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இது வந்து உள்பக்கம் அடியிலையும் மேல் பக்கம் இப்படி மேலேயும் இருக்கணும். அதுக்கு மேலே பெல்ட்டை வைக்கணும். இது வந்து பெல்ட்டோட உள்பக்கம் இருக்கணும். அதாவது நாடா இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதி வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து 4 பக்கம் அர்க்கத் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதுக்காக தான். இப்போ பாருங்கள், பேண்ட்டில் காலில் ஆல்ரெடி நம்ம அர்க்கத் பண்ணியிருப்போம். இந்த கட் பண்ணினதும் அந்த கட் பண்ணது 2 ஒரே இடத்துல இருக்கணும். ஸோ அப்படி பிடிச்சி அடிச்சிங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு துணி கிராஸ் ஆகாமல் கரெக்டான அளவில் வரும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு 4 பக்கமும் அர்க்கத் பண்ணிக்கிறது. இப்போ பெல்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்துட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். இப்போ பெல்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ மேலே வந்துட்டு ஒரு தையல் ஓட்டணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக, அது அந்த குதிரையோட ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தையல் ஓட்டணும். இப்போ வந்துட்டு கீழே கால் வந்துட்டு பாதத்துக்கிட்ட வந்து மடிச்சடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அகலம் வந்து மடிக்கணும்னு கட் பண்ணி விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம். கீழே பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 10 இன்ச்சு தான், பட் ஆனால் 10.5 இன்ச்சு வச்சிடலாம். ஏன்னா தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக பேண்ட்டு சுருங்குங்க. நம்ம வந்து தைக்கிறப்பவே அதே அளவு கரெக்டாக தைச்சிட்டோன்னா அப்புறம் சுருங்கினதுக்கப்புறம் அவங்க திரும்ப பிரித்து விட்டுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 இன்ச்சு தானே லூஸு விடுறோம். ஸோ அது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாலாம் புதுசில் இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கால் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக காட்டன் துணி எது தைச்சாலும் சரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து லூஸ் விட்டே தைங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்பவே சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோங்க. ஏன்னா தண்ணியில் போட்டால் ரொம்ப சுருங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைட் ஆயிரும். அதனால் இப்போதைக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுருக்கோம். உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்லாமல் கொடுத்தாலும் லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நீங்கள் கரெக்டாக தைச்சி கொடுத்தீங்கனாலும் ஒன்ஸ் தண்ணியில் போட்டோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவங்க என்ன தைச்சாங்க, ஒரு தடவை தண்ணியில் போட்டோன்னே இவ்வளோ டைட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். இப்போ இன்னொரு தையல் பக்கத்தில் அடிச்சிடலாம். 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக விட்டு நம்ம வந்து தையல் அடிச்சுக்கலாம்.
ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து பிரித்து விட்ற மாதிரி இருந்தால் கூட அவங்க ஈஸியாக அதை பிரிச்சுக்குவாங்க. அதுக்காக இந்த சென்டரில் மட்டும் எப்பவும் டக் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேண்ட் வந்து தைச்சி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கேதரிங் பேனில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் வந்து பெண்டு இருக்கணும். இந்த பெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்துட்டு அது கேதரிங் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 இன்ச்சு தான் கேதரிங் விட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் சுருக்கு கம்மியாக இருந்தாவே போதுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்னொன்று என்னென்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குறீங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.